கோடம்பாக்கத்துல வந்து அருள்வான்னா எல்லாருக்கும் தெரியும், அருள்நிதின்ட்டு. ஏன்னா, பசங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்ச ஒரு நடிகர். அது இல்லாம எல்லாமே செய்றவங்க. இப்ப இந்த படம் டைட்டிலும் அதே மாரி ஒத்தி போது. ஆனா, இப்ப அதே படத்துல அதே நெக்ஸ்ட் ஒரு படம் வந்து டிமாண்டி காலனி 3. ஸோ அப்படியே கான்ட்ராஸ்ட்டா இருக்கு. அது எப்படி நீங்க வந்து ஹேண்டில் பண்ணீங்க? எப்படி ஹேண்டில் பண்றேன்னா? ஹேண்டில்னா என்னன்னா, அது வந்து ஒரு பேய் படம். ஆ, இது வந்து ஒரு நல்லது செய்ற ஒரு படம். ஆ. ஸோ அதுலேருந்து எது எப்படி நீ மாறுபட்டீங்கன்னு? இல்ல இது நான் தான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டே இவரு கதை சொல்லும்போதே, ஒரு நான் எவ்வளோ படங்கள் பண்ணாலும் இதுல கிடைச்ச கதாபாத்திரம் எனக்கு திருப்பி அமையாதுன்னு தான் சொன்னேன். நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பண்ணாலும், ஒரு கல்வி எவ்வளோ முக்கியம்னு இந்த படம் சொல்லியிருக்கும். அதே மாரி அந்த இடத்துல வாழ்றவங்களோட வாழ்க்கை வந்து நம்ம படம் பார்க்கும்போது அவங்க 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 லைஃப் ஸ்டைலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த படம் பார்க்கும்போது. அவங்க எவ்வளோ கஷ்டத்துல இருக்காங்க அப்படின்னு. ஸோ, அதனால தான். இதுக்கு என்ன திடுதிப்புன்னு கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்றது? கதாநாயகனா வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா நடிக்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு டைரக்டர் வந்து ஒரு 5 நாள் ஸ்டோரி சொல்லும்போது, உங்களுக்கு என்ன தோணுச்சு அந்த நேரத்துல? அவர் 5 நாள் ஸ்டோரி சொல்லல. 5 நாள் வர 5 சொன்னாரு. நாள் வர சொன்னாரு. ஓகே. ஆ, ஆ. உங்களுக்கு என்ன தோணுச்சு? பண்ணலாமா? வேணாவா? நெறைய முடிவு எடுத்திருப்பீங்கள்ல நைட்டு. இல்ல இவரு கொஞ்சம் குண்டக்க மண்டக்கான ஆள் தான். ஏன்னா என்ன ஆல்ரெடி தகராறுன்னு ஒண்ணு வச்சு எடுத்தாரு. அதனால நான் எனக்கு என்னன்னா, சீரியஸாவே ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வந்திருப்பேனா? ஆக்சுவலா ஃபுல் படம் இருக்கேன். அது சொல்ல மாட்றாரு. நானும், ஆரவ், அவங்க கிருத்திகா, அப்புறம் இவங்க எல்லாரும் ஃபுல் படம் இருக்காங்க.